மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு போட் ஹவுஸுக்கு கிளம்பியாச்சு. போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டு 12 மணிக்கு போகணும். மணி 11:55 ஆகிட்டு. கடற்கரைன்னு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸுக்கு போகலாம். அங்கே வேறு கால் பண்ணிட்டாங்க. இல்லை கண்ணாடி வச்சேன் உள்ள சுற்றணும். வருதுல ஆனால் அதில் இதில் கார் வராது. இதில் போதும் போயிருக்கு. யார் இதில் அழகாக பார்க் பண்ணலாமா? இந்த ஏரியா கூட இருக்குது. இப்போ அங்கேருந்து வரணும். 60 தான். இங்கே பார்க்கிங் இல்லை. மக்களே பார்த்தீங்கன்னா போட்டிங் இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ கார் இருந்தால் வந்துட்டப்பா. வந்துடும். அதெல்லாம் வந்து போட்டு அந்த இருக்குல்ல, அதான் போட்டு இது அந்த பின்னாடி இருக்குல்ல, அது அந்த சைடு தான் போகணும். அந்த சைடு தான் உள்ளே தான் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸுக்கு போகணும். ஒரு வழியா அந்தளவுக்கு லேட் ஆகலை. ஒரு 5 நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. என்ன செருப்பா உள்ள கத்தருந்து உள்ளே கிடச்சிதான். நண்பர்களை கால் ஃபுல்லாக ஏறிட்டு அது மரத்து பக்கத்தில் என்னன்னா கட்டெரும்பு கட்டெரும்பு எம்மாடி ஜஸ்ட் எஸ்கேப். மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் அங்கேருந்து ஃபோன் அடித்தோம்னா பிஸியில் பேசிகிட்டே இருக்கேன் யார் கூடயாவது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டில் ஏற்றி விட்றதுக்கு பிஸியாக இருப்பாங்களாம். பிஸியான டைம் கரெக்டாக அந்த 12 மணி டைம். அவங்க ஃபோன் எடுத்ததுக்கப்புறமா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நம்ம போட்டை பார்த்து ஏற வேண்டியதான் வேலை. நீ 10 நாளைக்கு இங்கே இருக்கணும்னாலும் நான் ரெடி தான். அந்தளவுக்கு எல்லாமே பேக்கடா பர்ஃபெக்டாக. நான் 10 நாளைக்கு இருந்தேன்னா இங்கே இருக்க வேண்டியதான். அப்படியே தாடி வளர்த்து அப்படியே திருச்செந்தூர் போயிடுவோம் ப்ரோ. திருச்செந்தூர் போயிடுவோம். மக்களே அப்படியே உள்ளே நடந்து போவோம். உள்ளே நம்ம போட்டோ இருக்குல்ல, போட்டோ பார்த்து நம்ம போட்டோ கண்டுபிடிக்கலாம். வாங்க. யாரு கேமரா எடுக்கிறது ஏதாவது சம்பவம் ஆகுது. இல்ல யாராவது வழுக்குங்க. யாரும் வலிக்கிறாங்களே, யாராவது வழுக்குங்க. இருக்குல்ல இது மாதிரி தான் இருக்கு. போட்டு தானே இங்கே வா. போட்டு தானே அது மறுபடியும் வரைக்கும் பார்ப்போம். இந்த நீ விழுந்தா கரெக்டாக இருக்கும். ஆமாம் போட்டை இப்போ ஆள் ஏற்றுற கண்டி இது பண்ணி வச்சுருக்கேன். இந்த போட்டுக்கு ஏறதுக்கு அப்புறமா கிளப்பி கொண்டு போக அடுத்த போட்டு வந்து நிற்க. நம்ம போட்டு எப்போ வந்து நிற்க? இதான் நம்ம போட்டா? இல்லை நம்ம போட்டு லக்ஸரின்னாங்க. ஹோட்டலில் நல்லா இருந்துச்சு. நேரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, ஹோட்டலில் நல்லா பலன்னு இருந்துச்சு. போட்டு வரட்டும். ஓகே மக்களே, ஃபோனு கால் பண்ணிருக்காங்க. போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டில் ஏட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே நம்ம போட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அடுத்து தான் இருக்குதான் பேகு. ஐயோ பேக் ஒரு எடுக்கணுமோ? காக்கி அப்படியே வழுக்கு பார்ப்போம். இல்லை கீழே பார்த்து வாங்க. கீழே பார்த்து இல்லை போடு ஆமாம் நமக்கு தான் ப்ரோ. ஃபுல்லாக நமக்கு தானே. ஓகே நாங்கள் அப்படி தான் பண்ணுவாங்க ப்ரோ. ஒரு ரூம் ஆக்கியோவை பண்ண போகிறோம் நாங்கள். நான் தான் ப்ரோ. இந்த ரூம் எடுத்துட்டீங்களா? என்ன ஒரு ரூம் நீங்கள் எடுத்துட்டீங்களா? அப்போ இந்த ரூமை நாங்கள் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான்.
ஹாய் மக்களே. அதாவது அடுத்த ஒரு 20 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம கஸ்டடியில் தான் இருக்க போகுது. ஹைஜாக் பண்ணி வச்சாமா போட் ஹைஜாக் பண்ணி பண்ணுங்கப்பா வண்டியில ஹைஜாக் பண்ண போட்ல இருக்கிற ஒரே ஒரு 24 இருக்கு. கொஞ்சம் இது குறைக்கிறதா இன்னும் குளிங்க. வெல்கம் ட்ரிங்க். மக்களே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெல்கம் ட்ரிங்க்ஸ்ல இருந்தே ஆரம்பிப்போம் இந்த டூரை. மக்களே வெல்கம் ட்ரிங்க். இவங்க எல்லாம் உற்று நோக்கி ஆராய்ச்சி பண்றாங்க. அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் அப்படி கூலா குடிக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போட்டு வந்தாச்சு. போட் டூர் தான் பார்க்க போறோம். நான் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட் டிரைவரா ஆக போறேன். அதாவது கேப்டன் ஜாகிரதை தான் நீங்க என்ன கூப்பிடணும். கேப்டன் சொல்லுங்க. கேப்டன் ஜாகிரதை சொல்லுங்க. கேப்டன் ஜாகு. இவன் கீர் போறான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டூர் லாக் பார்க்கலாம். இந்த போட்டை ஃபுல்லா பாத்தீங்கன்னா சுத்தி பார்க்கலானே. நீங்க ரூம் டூர், ஹோம் டூர், பாத்ரூம் டூர் பாத்துருக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா போட் டூர் பாருங்க. வாங்க அந்த வரிசையில் போட் டூர். சரியான சூடுல ஒதுக்கி காலு கொதிக்கிற உட்காந்து செட் ஆயிருமா. வா வா மக்களே இங்க ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா உள்ள 2 ஏசி வச்சுட்டாங்க. ஃபுல்லா இது ஃபுல்லாவே ஏசி தான். எல்லாமே மாடியில மட்டும் பாத்தீங்கன்னா ஏசி இருக்காது. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா சோஃபா போட்டு வச்சிருக்காங்க. கண்ணாடி போட்டு உட்காந்து எல்லாம் ரவுண்டாவா உட்காந்து பாத்தீங்கன்னா ஃபன் பண்ணிக்கலாம், பேசலாம், ஜாலியா உட்காரலாம், படுக்கலாம். இப்படி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இதுல பண்ணிக்கலாம். படுத்துக்கலாம், தூங்கலாம். ஸ்நாக்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஜூஸ்லாம் வச்சிருக்காங்க. இதான் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள். இங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். அவன் ஜூஸ் குடிக்க பாக்குறான். யாரு இருக்குல்ல ஒண்ணே ஒன்று இருக்கு எடுத்து குடிக்கலாம். ஸ்பீக்கர் இருக்குது. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா பாட்டு போட்டு அப்படியே ஜாலியா கேட்டுக்கிட்டே இருக்கு. மக்களே இந்த போட்ல பாத்தீங்கன்னா 25 பேர் 5 சில்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கலாம். ஆனா என்ன இதுல 3 ரூம் தான் இருக்குது. அது என்ன மாதிரி கணக்குல போட்டிருக்காங்கன்னு தெரியல. அளவோட பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு கரெக்டா இருக்கும் மேக்ஸிமம். நீங்க பாத்தீங்கன்னா கீழே இங்க பாத்தீங்கன்னா டோரு இந்த மாதிரி இதெல்லாம் லாக்கர்லாம் வச்சிருக்காங்க. இங்க இதெல்லாம் ஹெர்பல் ஃபேஷியல் இதெல்லாம் இது வச்சிருக்காங்க ப்ரோ. இல்ல ரப்பர் வச்சிருக்காங்க. ஹெர்பல் 1 hour. ஐயா எவ்வளவு? இல்ல ஆமா 1 hour பேக்கேஜ் 7000 ரூபாய் மட்டுமே. 45 நிமிஷத்துக்கு 1800 ரூபாய். 20 நிமிஷத்துக்கு 1000 ரூபாய். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இங்க பாத்தீங்கன்னா கையில இருக்க வாஷ் பேஷன், அது ஷோரூம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஷோரூம் இதெல்லாம் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. இந்த பெட்டுக்கிட்டு போர்வை கீர்வை கவர் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து இப்போ ரூம்குள்ள போலாம். மேல இதெல்லாம் சீலிங்லாம் இப்படி போட்டு வச்சிருக்காங்க. பாத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா நம்ம மாடிக்கு போற வழி. மாடிக்கு அப்புறம் போலாம். ஃபர்ஸ்ட் ரூமை பார்த்துட்டு வரலாம். மக்களே இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சுவிட்ச் போர்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா போட்டிங் இதை வச்சு போட் ஹவுஸ்னால ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. மேல ஃபுல்லா ஃபால் சீலிங் தான் போட்டு வச்சிருக்காங்க. இதுலயும் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏசி. அப்புறம் இதான் நம்ம ரூம். கார்பரேட் விழுந்துரும் ஏசி போட்டினா. நான் அந்த அளவுக்கு ஒரிஜினலா பாடுறேனா உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே இங்க பாத்தீங்கன்னா குட்டி டிவி, ஒரு சின்ன டிவி பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஃபேன் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசி இருக்குது. ஃபுல்லா ஏசி தான். ஃபுல்லா ஏசி போட்டுக்கலாம். அப்புறம் இதுல சூப்பரா இங்க இருக்கு பாத்தீங்களா. இது வேற லெவல்ல இருக்கு. இதுல உட்காந்துக்கலாம். சேர்ல பத்திக்கிட்டு நல்லா அப்படியே சொகுசா உட்காந்துக்கலாம். ஆனா படுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இதா இல்ல. அடுத்து வேற இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஏசி. நம்ம வியூ பார்த்துட்டு வரணும் வரலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா கீழே இறக்கி விட்டுறலாம். ஃபைங்கன்னு வெயில் அடிச்சுக்கலாம். இது ஆபீஸ் ஒர்க். அப்புறம் ஆபீஸ் ஒர்க்கு ஒரு டேபிள போட்டு இங்க பாத்தீங்கன்னா லேப்டாப் தான். லேப்டாப் பேக்கு. ஆபீஸ் ஒர்க்குக்கு அங்க லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஆமா இங்க லேப்டாப் வச்சு இந்த பை செத்த கை புது மாப்பிள்ள உடனே புது மெத்தையில படுத்துட்டாப்ல. புது மாப்பிள்ள புது மெத்தை கேக்குதோ. புது மெத்தை அது இன்னும் ஆகலையில கல்யாணம். உனக்கு தான் புதுசா உனக்கு தானே கல்யாணம் இருக்கு. ஆமா மக்களே முக்கியமா பாத்தீங்கன்னா டவலும் குட்டி மெடிமிக்ஸ் சோப். மெடிமிக்ஸ் விளம்பரம் பண்றாங்க. குட்டி சோப்பு பத்தி எல்லா இடத்துலயும் மெடிமிக்ஸ் சோப் அந்த சோப்பு தான். அடுத்து இதுலயும் ஃபால் சீலிங் போட்டு வச்சிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா
ஃபுல்லா போட்டை பேஸ் பண்ணியே ஒவ்வொரு போட்டோவா ஒவ்வொரு இருக்காங்க. அப்படியே பக்கத்துல அதெல்லாம் சொல்லிட்டேன் இவ்வளவு என்ட்ரன்ஸ் இல்லையே. மக்களே இது பாத்தீங்கன்னா அடுத்த ரூம், அதுவும் பாத்தீங்கன்னா அதே செட்டப்போட தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டோ ஒவ்வொரு இதுலயும் ஃப்ரேம் மட்டுமா இருக்கு. மத்தபடி செட்டப், பெட்டு, இந்த மெனிமி சோப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. வேற என்ன இருக்காங்க இங்க? இதுல கபோர்டு மாதிரி பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அடுத்து இதான் பாத்ரூம். ஆஹா இங்க பாருங்க, இன்னொரு பல வச்சிருக்காங்க பாத்ரூம். பாத்ரூம் டூர் நீங்க அவளோட எதிர்பார்த்த பாத்ரூம் டூர் டூர்லயே வந்து விட்டது. சவர் ஓகே ரைட். பாத்ரூம் எல்லாமே பாத்தீங்கன்னா நீட்டா இருக்குது. உள்ள பாத்தீங்கன்னா கண்ணாடி, லைட் செட்டப் இதுதான் வச்சிருக்காங்க. இவ்வளவுதான் பாத்ரூம் டூர் முடிஞ்சு, வேற ஒண்ணும் இல்லை. பாத்ரூம் பாத்தீங்கன்னா முக்கியமா நீட்டா வச்சிருக்காங்க. நைஸ். இது வந்து முக்கியமா லக்ஸரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா லக்ஸரி. அதனாலதான் ஃபுல் ஏசி. இதே நார்மல்ல வந்து நீங்க அங்க மட்டும் வீடியோல பார்த்தேன் ஏசி இருக்குங்களா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. எல்லாத்துலயும் ஏசி எல்லாம் இருக்காது. லக்ஸரினால மட்டும் தான் ஏசி இருக்கு. இன்னொரு ரூம் இருக்குது, அதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டா கிச்சன் போயிடலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு போட்டோ தான். மீன் பிடிக்கிறதுக்கு வலை வீசுற மாதிரி ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. அடுத்து உள்ள பாத்தீங்கன்னா கிச்சன் தான் பாத்தீங்கன்னா உள்ள இங்க பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு நமக்கு ஃபுல்லா சாப்பாடு பாத்தீங்கன்னா 3 வேளையும் சாப்பாடு கொடுத்துருவாங்க. மத்தியானம், நைட்டு, அடுத்த நாள் காலையில ஃபுல்லா பாத்தீங்கன்னா சாப்பாடு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க. அடுத்து நமக்கு சாப்பாடு எல்லாம் அங்க பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. என்ன சாப்பாடு இது? பொரியலா? கூட்டு பொரியல். சோறு வடிச்சு வச்சிருக்காங்க. சோறு வச்சு பாத்தீங்கன்னா பொரியல் பண்ணிருக்காங்க. இது வந்து அவங்க கொடுக்குற, ஆமா இவங்க கொடுக்குற பாத்ரூம்ல டம்ளர் இருக்கா? ஆமா தெரியலையே. பாத்ரூம்ல டம்ளர் வச்சிருக்கேன்னு எங்க வந்து கேக்குறான் பாருங்க. எப்படி இருக்க ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் இவங்க கொடுக்குறது. அது போக நம்ம வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை பாத்தீங்கன்னா இது பண்ணியிருக்கோம். வஞ்சரம் ஃப்ரை இது நம்ம வாங்கி கொடுக்குறது. ஸ்பெஷலாக உங்களுக்கு போட் ஹவுஸில் நீங்கள் போறீங்கன்னா ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்துருங்க. உங்களுக்கு சரி அதனால இது வந்து போட்டு டூர் தானே. இன்னும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மேலே போய் பார்க்கலாம் வாங்க. ஏசி இல்லாத போட்டு அப்படிதான் இருக்கும். ஜன்னல் இருக்குமா? ஜன்னல் இருக்கா? ஏசி இல்லாத போட்டா இப்படி வச்சிருக்காங்கண்ணே. நைஸ். அப்படியே எல்லாரும் ஒரு ரவுண்ட் அப்பா உட்காந்து போடு அப்படியே ஒரு ஃபன் பண்றதுக்கு எனக்கு மண்டை மண்டை தட்டுதா? இதுதான் ஹைட்டா வளரக்கூடாதுங்கிறது எல்லாம் இந்த மூங்கில் இதுல அந்த இது மாதிரி இதுல செஞ்சு வச்சிருக்காங்க. இது நல்லா இருக்குதுங்க. அப்படியே நல்லா ஜாலியா உட்காந்து அப்படியே நம்ம டீமா வரீங்கன்னு வைங்களேன். அப்படியே டீமா உட்காந்து அப்படியே ஜாலியா பேசிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு அப்படியே நீங்க இங்க இருந்து அப்படியே ரசிச்சுட்டு இயற்கையை ரசிச்சுட்டு நீங்க பாருங்க பெரிய போட்டு திருட்டுன்னு போது பொறுக்கிட்டீங்களா ஃபுல்லா அங்க பாரு என்ன பட சுடுதுண்ணா இங்க. அதான் இங்க பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கிற வெயிலுக்கு கால் கொதிக்கி கால் வத்திக்கிற போய். ஓகே மக்களே அவ்வளோதான். போட் ஹவுஸ் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா போட் டூர் முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக சுற்றி பார்த்துருவீங்க. இது லக்ஸரி. இதே நார்மல்னால் உங்களுக்கு ஏசி கிசிலாம் இல்லாமல் கொஞ்சம் இன்னும் அந்த லக்ஸரி இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் போட் ஹவுஸ் இதுதான். நீங்கள் இது வந்து நாங்கள் 23,000க்கு பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வந்திருக்கோம். உங்களுக்கு தக்கன நீங்கள் யார்கிட்ட புக் பண்ணுறீங்களோ இது தக்கன பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். முடிஞ்சால் இந்த போட்டோட இது வேணால் நான் கேட்டு நான் சொல்கிறேன். போட முடிஞ்சால் வேணால் போடுறேன். ஓகே ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்குள்ளே ஏறியாச்சுன்னு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா போட்டு கிளம்பிடும். இதோட இந்த லாக் முடியுது. லைக் பண்ணாலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. போட்டில் நடக்கிற ஃபண்டு எல்லாமே பார்த்துக்கிட்டுனா அடுத்த லாகில் வரும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஃபேஸில் பார்த்துட்டுங்க ஃபாலோ பண்ணிங்க. ஓகே பாய் மக்களே. பீஸ் அவுட்.